பிரித்தானியா தனது புலம்பெயர்தல் அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க தீவிரமாக நடவடிக்கையை எடுத்து வருகிறது. அந்த வகையில் பிரித்தானியாவுக்கு சட்டப்படி புலம்பெயர்ந்தவர்கள் தங்களது அடையாள மற்றும் புலம்பெயர்தல் நிலைப்பாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். இப்படி டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரின் அடையாளம் மற்றும் புலம்பெயர்தல் நிலைப்பாடு விசா என அழைக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் சட்டப்படி வாழும் புலம்பெயர்ந்தோர் வேலை செய்ய, பயணிக்க, வீடு வாடகைக்கு பிடிக்க மற்றும் படிப்பதற்காக தங்களது அடையாளமாக இந்த விசாவை பயன்படுத்த வேண்டும். காகித வடிவில் வழங்கப்படும் அடையாள அட்டை போன்ற ஆவணங்கள் தொலைந்து போகலாம். இந்த டிஜிட்டல் முறையிலான விசா தொலைந்து போகாது. மேலும் அது பயனுள்ளதாகவும் தங்களது அடையாளத்தை காட்ட எளிமையானதாகவும் இருக்கும் என அரசு கூறுகிறது. ஆனால் புலம்பெயர்தல் அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குவது, அதாவது காகித வடிவிலான அடையாளங்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டு விசாவை மட்டுமே பயன்படுத்த கோருவது புலம்பெயர்ந்தோருக்கு கடினமான விடயமாக இருக்கும் என்கின்றன புலம்பெயர்தல் தொடர்பிலான ஆய்வமைப்புகள். மிக்ரண்ட் வாய்ஸ் மற்றும் வார்விக் பல்கலை ஆகிய அமைப்புகள் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் தங்களது புலம்பெயர்தல் நிலைப்பாட்டை டிஜிட்டல் மயமாக்கும் விடயம் புலம்பெயர்ந்தோருக்கு கடும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. தங்களது அடையாளம் மற்றும் புலம்பெயர்தல் நிலைப்பாட்டை டிஜிட்டல் மயமாக்க தவறினார் அல்லது டிஜிட்டல் போர்ட்டலில் ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் அதனால் தங்களது உரிமைகளை இழக்க நேரிடலாம் என்னும் அச்சம் புலம்பெயர்ந்தோருக்கு உள்ளது.